உங்களுடைய ஆதரவு எந்த கட்சி அல்லது கூட்டணிக்கு நீங்க தெரிவிப்பீங்க? என்னோட ஆதரவு வந்து பாத்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்கள் தான் என்னோட ஆதரவு. ஏன்னா இதுக்கு முன்ன தேர்தலில் கூட சரி எதிரெதி கட்சிகளாக இருந்தவங்க எல்லாருமே இப்போ வந்து இந்த தேர்தல், அதாவது மக்களவை தேர்தலில் வரும்போது எல்லாரும் வந்து கூட்டணி ஏறாங்க. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தோம்னா அவங்களாம் எதிராக இருந்தவங்க தேர்தல் சமயத்தில் வந்து எல்லாரும் ஒன்று சேர்ந்துட்டு எல்லாரும் ஒன்றா நிற்கும் போது அவங்களுக்கு நம்ம வாக்கு எப்படி செலுத்த முடியும்? அப்போ நீ வந்து இதே இப்போ இருக்கிற கூட்டணி இருக்கிறவங்க தனித்தனியாக இருக்கும் பொழுது அவங்கள பற்றி அவங்க ஊழல் ஆட்சி, அவங்க ஊழலான அரசு அப்படின்னு பேசிட்டு இப்போ அவங்க கூட நீ சேர்ந்து மறுபடியும் ஓட்டு கேட்டால் அது எப்படி நான் உங்களுக்கு போட முடியும்? அப்பயும் சரி இப்பயும் சரி தனித்து நிற்கிற நாம் தமிழர் கட்சிக்கு மட்டும்தான் என்னோட ஆதரவு எப்பவுமே. நாங்க போட்டி போடுறோம், தனிச்சு போட்டி போடுறோம். எல்லாரும் சொல்றோம் என்ன நீங்க தனிச்சு எப்படி போடுறீங்க? தனிச்சு தான் நம்ம போடணும். நான் கேட்டேன் யாரோட நான் கூட்டணி வைக்கலாம் ஒரு கட்சியை சொல்லுங்கன்னா யார்ட்டும் கட்சி இல்லை. எந்த கட்சியோட போடுறோம்? நாங்க சொன்ன தத்துவத்தில் உறுதியாக நிக்கிறோமா அதான் பார்க்கணும். இந்திய கட்சிகள், திராவிட கட்சிகள், இதில் எந்த கட்சியோடும் எந்த காலத்திலையும் கூட்டணி வைக்க மாட்டோம். யாரோட கூட்டணி வைக்க மாட்டாரே உங்க ஆளுன்னு யாரோட வைக்கலான்னு சொல்லுங்க. ஊழலை ஒழிக்கணும்னு நினைக்கிறோம், அதுக்கு தான் முதல்ல இவங்களை ஒழிக்கணும்னு நினைக்கிறோம். யாரோட கூட்டணி வைக்கிறது? லஞ்சத்தை ஒழிக்கணும்னு நினைக்கிறோம். ஊழல் லஞ்சத்தை உருவாக்குனவங்களே இவங்க தானே. இவரோட சேர்ந்து என்னன்னு வேலை செய்யறது? ஒருத்தர் எப்பவுமே சேவை செய்யணும் அப்படின்னா அவங்களுக்கு முதல்ல நாட்டுப்பற்றும் மொழிப்பற்றும் அவசியம். அந்த நாட்டுப்பற்றும் மொழிப்பற்றும் நான் நம்புறது சீமான் அவர்கிட்ட இருக்கு. ஓகே, சீமான் அவர்கள் எப்போ நம்ம நாட்டு மேலேயும் நம்மளோட மொழி மேலேயும் நம்மளுக்கு அந்த பற்று வருதோ தானாவே நம்மளுக்கு நம்ம மக்கள் அப்படின்ற அந்த நாம அப்படின்ற வார்த்தை வரப்போ அவங்க நம்ம ஆளுங்கன்றப்போ தானாவே நம்மளுக்கு அவங்களுக்கு செய்யணும்னு தோணும். அந்த கேரக்டர் அவருக்கு இருக்கு. பசி, பஞ்சம், ஊழல், லஞ்சம், கொலை, கொள்ளை, சாதிய இழிவு, தீண்டாமை, மதுமத போதை, பெண்ணிய அடிமைத்தனம், இது ஏதுமில்லாத சமூகம். அனைவருக்கும் கல்வி, கல்விக்கேற்ற வேலை, வேலைக்கேற்ற சம்பளம், அதை கொண்டு வாழ்கிற பெருமை மிக்க வாழ்வு. காட்டு வளம், கனிம வளம், நீர்வளம், நிலவளம், காடு வளம், கடல் வளம், மலை வளம் அனைத்தையும் காப்பதற்கு உங்கள் பிள்ளைகள் உறுதியாக வெல்வோம். நாங்கள் தமிழர்கள் என்கிறார்கள் இனவாதி. இப்ப நாங்கள் திராவிடர்கள் என்பது அது என்னவாதி? அது ஐயா வீரமணி அவர்கள் சொல்றார்கள், தமிழர் என்றாலே திராவிடருக்குள்ள அடக்கம். எங்களை நீங்க அடக்கம் செய்ய முடியாது, தமிழர்களுக்குள்ளதான் திராவிடர்கள் அடக்கம். நீங்க இது திராவிடர்களுக்குள்ள தமிழ் அடக்கம். யார் திராவிடன்? யார் திராவிடன்? அவருக்குள் நான் ஏன் அடங்கி இருக்கணும்? நாங்கள் தனித்த பேரினம். எமக்கென்ற மொழி, எமக்கென்ற கலை, எமக்கென்ற இலக்கியம், எமக்கென்ற பண்பாடு, எமக்கென்ற வரலாறு கொண்ட பெரிய தேசிய இனத்தின் மக்கள். அடுத்ததா நான் கேட்கணும்னு நினைக்கிற ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, எந்த திட்டம் கொண்டு வந்தா இந்த கட்சிக்கு நாங்க வாக்களிப்போம்? எங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கு, இந்த மாதிரி ஏதாவது நல்ல திட்டம் கொண்டு வந்தாங்கன்னா இந்த கட்சிக்கு நாங்க கண்டிப்பா வாக்களிப்போம் அப்படின்னா என்ன திட்டம் சொல்லுவீங்க? கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் தன்னோட குழந்தைகளை கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் படிக்க வைக்கணும் அப்படின்னு ஒரு திட்டம் கொண்டு வந்து அரசு பள்ளிக்கூடங்களுடைய தரம் உயரணும், அப்பதான் எல்லாமே ஒரே லெவல்ல இருக்கும். ஹாஸ்பிட்டல், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல தான் அட்மிட் ஆகணும், பிரைவேட் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆக கூடாது அப்படின்னு ஒரு இதனாலும் பெரிய இதுவா நல்ல இதுவா. ஓகே, இந்த மாதிரி அமைச்சருக்கு காய்ச்சலா, முதலமைச்சர் காய்ச்சலா, பொண்டாட்டி காய்ச்சலா, சட்டமன்ற உறுப்பினர் காய்ச்சலா, எம்பி எம்எல்ஏக்கு எவனா இருந்தாலும் அரசு மருத்துவமனையில தான் படுக்கணும், வைத்தியம் பார்க்கணும், சட்டம் போடும். அப்படி படுக்கல அப்படின்னா பதவியை நீக்கும், பதவியை விலக சொல்லும். அரசு பள்ளி கல்லூரியில் தான் அமைச்சர்கள் பிள்ளைகள் எல்லாரும் பிள்ளைகளும் படிப்பார்கள். அரசு அந்த கல்லூரியில் படிக்கிற பேராசிரியர் பெருமக்கள் பிள்ளைகள் அங்கதான் படிக்கணும். நீ அங்க பாடம் நடத்துவ, உன் பிள்ளை வேற இடத்துல படிக்கணும்னா நீ சரியா பாடம் நடத்தலையா? அப்போ என்ன அர்த்தம்? கல்வியின் தரத்தை, மருத்துவத்தின் தரத்தை உலக உயரத்திற்கு உயர்த்தி தள்ளுவோம். உங்க பிள்ளைகள் அனைவருக்கும் சரியான சமமான தரமான கல்வியை இலவசமாக கொடுப்போம். தனிப்பெரும் முதலாளிகளோடு சண்டையிடுவோம். அரசின் பள்ளி கல்லூரிகள் சிறந்து விளங்குகிறதா, தனிப்பெரும் முதலாளிகளின் கல்வி நிறுவனங்கள் சிறந்து விளங்குகிறது என்று போட்டி போடுவோம். உலக தரத்திற்கான மருத்துவத்தை, நாட்டின் முதல் குடிமகனுக்கு எந்த தரமான மருத்துவம் கிடைக்கிறதோ அது கடைகோடி மகனுக்கும் கிடைக்குச்சுவான். அதுதான் சரியான ஜனநாயகம். எல்லோருக்கும் சரியான சமமான தரமான மருத்துவத்தை அரசு மருத்துவமனையில் வழங்குவோம். வெல்லுவமா தோப்பமாங்கிறதா நீங்க கேள்வி கூடாது. இந்த அரசியல் தேவையா தேவையில்லையாங்கிறதா உங்களுக்கு முன்னாடி இருக்கிற கேள்வி. அது ஜெயிக்கிற கட்சிக்கு ஓட்டு போடணும். அது மாதிரி ஒரு கேவலம் ஏதாவது உண்டா? அவன் தெரியுது கொலகார பைய, கொள்ளக்கார பைய, திருட்டு பைய அப்படின்னு தெரியுது. அவனுக்கே தொடர்ச்சியா வலிமை சேர்க்கிறது மாதிரி ஒரு பைத்தியக்காரத்தனம் உண்டா? உண்டா? இந்த ஓட்டுக்கு காசு கொடுக்குறான்ல 1000 2000, இந்த காசு ஏது? ஏது? உங்கள் காசு திருடியது, ஊழல் லஞ்சமாக பெற்றது, இந்த வளங்களை எல்லாம் சுரண்டி வித்து கொளுத்தது. அந்த பணத்தை கொடுத்து வாக்கை வாங்குறவன் மறுபடியும் சம்பாதிப்பான், மறுபடியும் திருடுவான்.